Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. துக்ளக் ரமேஷ், ஒரு 1967க்கு பிறகு இந்த இருதுருவ அரசியல் அதிமுக திமுக என்பது மாறி திராவிட என்ற பெயரே இல்லாத ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆட்சி களத்திற்கு வந்திருக்கிறது. இப்போ இந்த இருதுருவ அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, புதிய அரசியலுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அதை எடுத்துக்கலாமா? எப்படி போகும்? நிச்சயமாக இது இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி தான் மக்கள் அளித்திருக்கிற இந்த மௌன புரட்சியினுடைய விளைவு. நான் ஆரம்ப காலத்திலிருந்து, அதாவது இந்த தேர்தல் ஆரம்பித்த நிலையிலிருந்து திரு விஜய் அவர்கள் 25% மேல் ஓட்டு வாங்குவார். சில இடங்களில் அந்த ஓட்டு சதவீதம் என்பது 33, 34 என்று இருக்கும். அந்த இடங்களிலெல்லாம் அவர் வெற்றியை தழுவார் என்று கூறியிருந்தேன். ஆனால் அதையும் தாண்டி இது நடந்திருக்கிறது என்று சொன்னால், இதனுடைய சம்மிங் அப்பா சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். திரு நாராயணன் அவர்கள் கூறியதைப் போல பாஜக அதற்கான பலனை இந்த முறை பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விதையை விதைத்தவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான். அண்ணாமலை தான் திராவிட முன்னேற்ற கழக அரசை வீரியத்துடன் எதிர்க்க முடியும், கடுமையாக எதிர்க்க முடியும் என்று காட்டியவர். அதே போல தமிழ்நாட்டில் ஈவேராவை துணிச்சலாக அவருடைய இன்னொரு முகத்தை பேச முடியும் என்று காட்டியவர் சீமான். ஆகவே இப்படி சில முன்முயற்சிகள் எடுக்கப்பட்டதால் தான் திராவிட அரசியலுக்கு ஒரு பலத்த அடி கிடைத்திருக்கிறது. அதே போல திரு விஜய் அவர்கள் விரும்பியது நடந்திருக்கிறது. விஜய் என்ன சொன்னார்? 1967 எப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததோ, 1977 எப்படி ஒரு திருப்பம் நிகழ்ந்ததோ, அதே திருப்பம் 2026 நிகழும் என்று சொன்னார். இதுல இது சாதாரணமான வெற்றி என்று நாம் கணக்கிட முடியாது. விஜய் கட்சியினுடைய பல வேட்பாளர்கள் அவர்கள் சார்ந்த ஊர்களிலேயே பிரபலமாகாதவர்கள், சமூகத்தின் நலிந்த பிரிவினர், ஒடுக்கப்பட்ட பிரிவினர் பல பேரை வேட்பாளர்களாக நிறுத்தினார். அப்படியானால் என்ன அர்த்தம்? மக்கள் விஜயை பார்த்து விசிலை அழுத்தி இருக்கிறார்கள், அந்த வேட்பாளரை பார்த்து அழுத்தவில்லை. விஜய் சொன்னதுதான் நடந்திருக்கிறது. ராதாபுரமா விசில், பாளையங்கோட்டையா விசில், அங்கெல்லாம் விஜய் நிற்கிறேன் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது தவிர உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன், அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. கிட்டத்தட்ட 2 கழகங்களும் 10,000 கோடி ரூபாய் லிக்விட் கேஷ் இந்த தேர்தல் களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். லிக்விட் கேஷ், வாக்காளர்களுக்கு லஞ்ச பணம் 1000 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை. அதே போல வேட்டி சேலையில் தொடங்கி 1/4 கிராம் தங்க காசு வரை, இதெல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத தொகையை அதிமுக திமுக வேட்பாளர்கள் செலவழித்து பலத்த தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். வீழ்த்தப்பட முடியாதவர்கள் என்று இருமாப்போடு இருந்த வேட்பாளர்கள் மண்ணை கவி இருக்கிறார்கள் என்று சொன்னால், ஓசைப்படாமல் ஒரு விசில் புரட்சி நடந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அந்த ஓசைப்படாத அந்த விசில் புரட்சி இனிமே காசை கொடுத்து இங்க ஓட்டை வாங்க முடியாது என்ற நிலையை தோற்றுவித்திருப்பது வரவேற்கத்தக்க திருப்பம் என்கிறேன் நான். இது ஜனநாயகத்திற்கு உயிர்ப்போடு இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு. இல்லை என்றால் பண முதலைகள் தான் போட்டியிட முடியும். நண்பர் நாராயணனை போன்ற சிலர் ஊடக விவாதங்களில் என்னோடு பங்கேற்கிற போது சொல்லி இருக்கிறார்கள், இவர்கள் கொடுக்கிற பணத்தை பார்த்தால் நாம் எல்லாம் தேர்தலே நிற்க முடியாது போல் இருக்கிறது என்று. நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு முன்பு இதையெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். நான் சொல்லுவது, இன்றைய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இப்போது ஆட்சியை இழந்திருக்கக்கூடிய கட்சியில் இருந்த சில நண்பர்கள், ஊடக விவாதங்களில் பங்கேற்பவர்கள், சார் அதெல்லாம் 10 கோடி கையில் இருக்கிறவங்களுக்கு தான் சார் சீட்டு கொடுப்பாங்க, என்ன மாதிரி கத்துறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அந்த நேரத்தில் வாரிய தலைவர், இளைய தலைவர்னு எல்லாரும் கேட்டு வாங்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்ன 1-2 நண்பர்களுக்கு ஓரிரு அரசு பதவிகள் கிடைத்தன. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், தகுதி வாய்ந்தவர்கள், அந்த அவைக்குள் போக வேண்டியவர்கள் அந்த வாய்ப்பை இழக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் பணம் இல்லாத நிலைதான். அந்த அரசியல் இருக்கு இல்லையா, பணநாயக அரசியல், ஜனநாயகத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய பணநாயக அரசியல், அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த தேர்தலில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம். நீங்க குறுக்கிறீங்க. நான் ஒரு நாராயணன் சொன்ன போது எனக்கு அது தோன்றியது, அந்த தேர்தல் முடிவு ஆக்சுவலாக இது ஒரு சிக்னிஃபிகண்ட் ஆஸ்பெக்ட். இந்த ரிசல்ட்டில் என்னன்னா, தமிழகத்தில் நாங்கள் இல்லைன்னா திமுக இல்லைன்னா அதிமுக தான், அதிமுக இல்லைன்னா திமுக தான்னு இவர்கள் செட் செய்த அந்த இது இருக்கு இல்லையா, பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இருதுருவ அரசியல். இவங்க வெளிப்படையாக கூச்சமே இன்றி இருங்க, அதிமுக திமுகவை தோலுரிக்க வேண்டிய நிலையில் உள்ள ஒரு கட்சி, அதற்காகவே எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அதற்காகவே தீவிர திமுக எதிர்ப்பை முன்னெடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வளர்த்த ஒரு கட்சி, கூச்சமே இல்லாமல் அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவரான திரு கே.பி. முனுசாமி
திமுகவினுடைய கருத்தை என்டார் செய்தார். யாருடைய கருத்தை? டெய்லி பேட்டி கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு அறிவாலயத்தில், RS பாரதி. அவருடைய கருத்தை இவர் என்டார் செய்தார். என்ன கருத்தை? தமிழ்நாட்டில் ஒரு காலம் பிஜேபியோ இல்லை இன்னொரு கட்சியோ வர முடியாது, நாங்க இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா நாங்க பங்காளிங்க, பங்காளி. அந்த பங்காளின்ற வார்த்தையை KP முனுசாமி என்டர்ஸ் பண்றார். வெட்கமாக இல்லையான்னு கேட்கிறேன் உங்களுக்கு. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு வந்து புதிய சக்தியின் வரவை அங்கீகரித்திருக்கிறார்கள். இல்ல அந்த இடத்துல தான் சார் எனக்கு கேள்வி என்னன்னா, திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒவ்வொரு பத்தாண்டும் ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறதையும் பார்க்க முடியாது. 1996 நம்ப தகுந்த முயற்சியாக இருக்கிறது. நான் முடிச்சேன். 1996 வைகோ, 2006 விஜயகாந்த், 2016 நாம் தமிழர் மக்கள் நல கூட்டணி, இப்படி வரிசையாக முன்முயற்சி எடுத்தாங்க. 2024 அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வெற்றி இவர்களுக்கு விஜய்க்கு கிடைத்திருக்குன்னா என்ன காரணம்? அதற்கு காரணம் விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, கரிஸ்மா. அந்த கரிஸ்மா அவருக்கு இருந்திருக்கு. கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு காரணமும் அதற்கு, அது ஒரு முக்கியமான காரணம். இரண்டு ஆளுமைகள் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம். அந்த தருணத்துக்காக பல பேர் காத்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஈடுபடாமல் முடியாமல் போனதற்கு கூட அந்த கொரோனா நெருக்கடி ஒரு முக்கியமான காரணியாக இருந்தால் கூட அது வந்து ஒரு மாற்றத்துக்கான டைம் என்று சில பேர் நினைத்தார்கள். அந்த இவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் கரிஸ்மா. பெருமளவு இளைஞர்கள், அந்த இளைஞர் சார், நான் ஒன்று சொல்றேன், ஓப்பனாக சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பல முன்னணி தலைவர்கள், எனக்கோ நண்பர் கிருஷ்ணனுக்கோ தனிப்பட்ட முறையில் பழக்கம், பெயர் சொல்லி எங்களை கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு, உரையாடுகிற அளவுக்கு பழக்கம். அவங்கெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பேர் இளைஞரணியா? இன்னும் தமாஷ் பண்ணிட்டு இருக்காங்களா? உட்காந்து 40 வயசுக்கு மேலே உட்காந்து இளைஞரணி மாநாடு போட்டுட்ருக்காங்க. பந்தலில் உட்காந்து ஒரு பக்கம் சீட்டாடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மதில் சோறு வழியாக சில விஷயங்கள் உள்ளே வரும். இதெல்லாம் இளைஞரணியா? 40-45 வயசு இளைஞரணின்னா இதுதான் இளைஞரணி. விஜய்க்கு பின்னாடி திரளுத அதுதான் இளைஞரணி, அதுதான் இளைஞர் கூட்டம். நீங்க ஆகவே மாற்றம் என்பதை முடிவெடுக்கும் போது இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். ஆனா விஜய்க்கு என்ன ஆச்சுன்னா, இளைஞர்களை கடந்து பெரியவர்களும் சேர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இவங்க 2 பேர் வேண்டாம், புதுசா ஒருத்தருக்கு போட்டு பார்ப்போம். ஆக அந்த வகையிலும் இந்த முடிவு என்பது வரவேற்கக்கூடிய முடிவு. இருதுருவ அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வருவது நல்லது என்பது என் பார்வை. சில சேனல்கள் நண்பர் கிருஷ்ணன் வந்து விரிவுபடுத்தி சொல்ல வேணாம்னு கருதி சொல்லாம இருக்காரு, நானும் சொல்லாம இருக்கேன். ஏன்னா அங்கெல்லாம் நெறியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் எங்கள் நண்பர்கள், சேனல் உரிமையாளர்கள் வேணா எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது சில சேனல்கள் திட்டமிட்டு அதிமுக பாரதிய ஜனதா இந்த இரண்டுக்கும் எதிரான சப்ஜெக்டை தான் டிபேட்டுக்கே எடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு பெரிய அக்கரன்ஸ் நடந்திருக்கும் அகைன்ஸ்ட் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அது வந்து எடுக்க மாட்டாங்க. ஒன்று மேலிட விசுவாசம் காரணம் அல்லது மேலிட அழுத்தம் காரணம். எந்த பெண் எந்த பேனா அழுத்தம் கொடுத்திருக்கும்? இல்ல, எந்த பெண்ணும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம், பெண் அதுவும் அழுத்தம் கொடுத்திருக்கலாம். அந்த அமைப்பை வைத்துக் கொண்டு அவங்க அழுத்தம் கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு நெறியாளர்கள், அதாவது என்ன சொல்வார்கள், ராஜாவை விட ராஜ விசுவாசம் அதிகமாக காட்டியவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா, எப்ப பாரு சார், நான் ஒரு சேனல் போறதே நிறுத்திட்டேன், எப்ப பாரு ஆன்டி ஏடிஎம்கே ஆன்டி பிஜேபி இதுதான் பேசுவாங்க. அதிமுக பிரச்சனை சால்வ் ஆகி 1 மாசம் ஆயிருக்கும். அதிமுக பிரச்சனை அடுத்து என்ன நடக்கும் வாருங்கள் இன்று விவாதிப்போம். இதான் வேலையா உங்களுக்கு? திமுக கூட்டணியில் குழப்பம் விவாதம் எடுத்திருக்கிறாங்களா? எதுவும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம இன்றைக்கு பகல்ல பத்திரிகையாளர் விஸ்வா உள்ளிட்டவர்கள்லாம் பங்கேற்று பேசினாங்க. ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் சொல்லிட்டு இருக்கிற சிலர் மிக அதீதமாக திமுக ஆதரவு, திமுக காரங்களை மிஞ்சி இருந்தாங்க, அதுவும் இந்த தோல்விக்கு ஒரு காரணங்கிறாங்க. இல்ல சார், அவர்கள் எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு ஊடகவியலாளர்கள் எனக்கு கிருஷ்ணனுக்குலாம் தெரியல. 1-2 பேர் ஊடகவியலாளர்னு போடுவாங்க. நான் 1980-81 இருந்து இருக்கேன். திரு கிருஷ்ணன் அதே காலகட்டத்தில இருந்து இருக்காரு. இவங்கெல்லாம் எப்ப வந்தவங்க, எங்கேருந்து வந்தவங்க, எந்த பேப்பர் எந்த டிவி ஒண்ணும் கிடையாது. ஊடகவியலாளர், மூத்த பத்திரிகையாளர்னு போட மாட்டாங்க. நாங்க கேட்டுருவோம் எத்தனை வருஷம் எங்க இருந்து பாருங்கன்னு. நானே 1-2 பேரை கேட்டிருக்கேன், நீங்க ஊடகவியலாளர்னா எதுல இருந்திருக்கீங்கன்னு. ஆகவே எதுக்கு சொல்ல வரேன்னா, இவங்களுக்குன்னு சில கண்டுபிடிப்புகள் அவர்கள் இந்த திமுகவை புகழ்ந்து நான் காலையில மத்தியானமா அதை குறிப்பிட்டேன். இந்த 23ஆம் புலிகேசி படத்துல 2 புலவர்கள், அவை புலவர்கள் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு சில அவர்களும் எழுதி கொடுத்தவங்க. நான் மன்னா அங்க எங்கேயோ எழுதி கொடுத்தாங்கன்ற மாதிரி நாகேஷ் சொல்ற மாதிரி முதலமைச்சருக்கு அதே போல சில பேருக்கு எழுதி கொடுத்தவங்க, எழுதியவன் ஏட்ட கெடுத்தான்ற மாதிரி
ஓட்ட கணிசமான அளவுக்கு அவர்களால் முடிந்த அளவுக்கு குறைத்தார்கள். 1-2 IAS அதிகாரிகள் நெருக்கமாக இருப்பவர்கள், 1-2 ஊடகவியலாளர்கள், இவர்களெல்லாம் என்னன்னா கடுமையான ஹிந்து மத துவேஷம் கொண்ட மன உணர்வு கொண்டவர்கள், நாத்திகவாத மன உணர்வு மேலோங்கியவர்கள் அவருக்கு எழுதி கொடுத்தவங்க. இதுதான் இன்னொரு பெரிய பிரச்சனை. நீங்க இதுல இவன் எழுதி கொடுக்கறதோட நிறுத்துறது இல்லாம, அவரை திட்ட விடுறதோட நிறுத்த இல்லாம, இன்னொருத்த ஏன் திட்டலன்னு அவருக்கு எழுதி கொடுக்குறான். திருப்பரங்குன்றத்தை பற்றி விஜய் கருத்து என்ன? ஏன்டா நீ தான் திட்டிட்டு இருக்கிய, பொழுதனைக்கு திட்டி இந்த நிலைமைக்கு வந்துட்டிய, உன்னை மக்கள் தோக்கடிச்சு இப்ப வீட்டுக்கு உட்கார வச்சுட்டாங்க. இதுல வேற இவங்களுக்கு அக்கறை, அடுத்தவன் ஏன் பேசல, அவன் ஏன் பேசல, இவன் ஏன் பேசலன்னு. நீதிபதி தீர்ப்பளித்த பிறகு அந்த நீதிபதியை தூட்டுவதற்கு 2 பேரை உட்கார வச்சிருவாங்க. அவனை கெஸ்டா கூப்பிடுன்னு இங்க இருந்து போனு, அவனை கெஸ்டா கூப்பிடு. ஒரு சாயம் தீர்ப்பு கொடுத்த நீதிபதிக்கு சாயம் பூசுவதற்கு இன்னாரை அழையுங்கள் என்று போன் வருகிறது. இப்படியெல்லாம் ஊடகத்துறையை நீங்கள் கையாண்டீர்கள். இன்னொரு கேள்வி சார், இந்த இடத்துல தான் காங்கிரஸ் ஒரு வரலாற்று வாய்ப்பை தவற விட்டு விட்டதா இந்த 2026? தமிழ்நாடு காங்கிரஸில் மிக முக்கிய பொறுப்புகளில் இருந்த நண்பர்கள் தேர்தல் சமயத்திலும் சரி, இன்றைய தினம் முடிவுகள் வெளிவந்து கொண்டிருந்த சமயத்திலும் சரி, அவர்களோடு உரையாடுகிற போது, இன்றைக்கு உரையாடுகிற போதும் சரி, தேர்தல் சமயத்தில் பேசிய போதும் சரி, ஒரு வரலாற்று வாய்ப்பை நாங்கள் தவறவிட்டு விட்டோம். அதுவும் குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்கள் தாவேகாவுடன் தான் கூட்டணி சேர வேண்டும் என்று விரும்பிய நிலையில் அவர்கள் நேரடியாக குற்றம் சாட்டியது, அந்த முக்கியமான 2 நிர்வாகிகள் நேரடியாக யாரை குற்றம் சாட்டினார்கள் என்றால், ஒன்று திரு செல்வ பெருந்தகை, இன்னொன்று திரு ப. சிதம்பரம். திரு செல்வ பெருந்தகை அவருக்கே உரிய வழிமுறைகளில், அதை நான் விளக்க முடியாது, வழிமுறைகளில் சிங்கிள் கொட்டேஷன்ஸ், கார்கே அவர்களுடைய மகனை அணுகி அவர் மூலம் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களை கன்வின்ஸ் செய்து சரி கட்டி, அதன் பிறகு திரு ப. சிதம்பரம் பேசி, எதுக்காக சார் இதெல்லாம் இவ்வளவும் திரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வளர்ச்சிக்கு அவர்கள் செய்த வேலை. திமுக 2.0 சொன்னீர்களே, அந்த 2.0 வருவதற்கு காங்கிரஸை வளர்ப்பதற்கல்ல, அவர்களுடைய சொந்த நலன்கள் உள்ளடங்கிய விஷயம் அது. ஆனால் காங்கிரஸை வளர்ப்பதற்கல்ல. அதனால்தான் இவர்கள் என்னிடத்தில் வருத்தத்தோடு சொல்லுகிறார்கள், காங்கிரசுக்கு 67க்கு பிறகு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு கை நழுவி விட்டது. 2006 கிடைத்த வாய்ப்பு கை நழுவி போனதற்கு அன்றைக்கு இருந்த அரசியல் சூழல்கள், நிர்பந்தங்கள் காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நழுவியதற்கு முழுக்க சில சுயநலமிகள் தான் காரணம். இதே வார்த்தையை பயன்படுத்தினார். சில சுயநலமிகள், காங்கிரஸ் நலனில் அக்கறையற்ற சக்திகள், இவர்கள்தான் காங்கிரஸை இங்கே மீண்டும் தலையெடுக்க முடியாதபடி செய்து விட்டார்கள். இந்த தேர்தல் முடிவுகளே வேறு விதமாக அமைந்திருக்கும். காங்கிரஸ் பிளஸ் விஜய் பிளஸ் திருமா, காங்கிரஸ் சேர முடிவெடுத்திருந்தால் திருமாவில் ஃபாலோ சூட், திருமாவும் சேர்ந்திருப்பார். அப்படியானால் இது முடிவு 190 தொட்டு இருக்கும். அந்த வாய்ப்பை கெடுத்தது இவர்கள் 2 புண்ணியவான்கள் தான் என்று சொந்த நலன்களுக்காக கட்சியை காவு கொடுத்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பிய திருமாவளவன் ஏன் போட்டியிடவில்லை என்று நண்பருக்கு தெரியுமா? அதே போல தமிழக அரசியலில் 2026 தேர்தல் முடிந்ததும் சில மாற்றங்கள் வரலாம் என்று முன்கூட்டிய திருமாவளவன் கூறினாரே, அது இந்த மாற்றமா என்பதுதான் நம்ம எங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, நாங்க பயன்படுத்தல, போகல, இதை தாண்டி நாங்க போகல அப்படின்னு சொன்னார். ரமேஷ் நிறைவு கருத்து. இல்ல, திரு விஜய் அவர்கள் சரியான ஆலோசகர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு முழுமையான அரசியல், தீவிர அரசியல், அதாவது தன்னை முழுமையான அரசியலாக இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு போயிருக்கிறார். மக்கள் அவர் தோளின் மீது மிகப்பெரிய சுமையை சுமந்து இருக்கிறார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி ஓய்வு பெற்ற நேர்மையான அதிகாரியான திரு குகன் அவர்களை ஆலோசகராக வைத்திருந்தாரோ, அதை போன்ற வல்லுநரை, ஒரு ஓய்வு பெற்ற IAS அதிகாரி தனது ஆலோசகராக வைத்துக் கொள்வது நல்லது. நேர்மையான அதிகாரிகளை முக்கியமான பணியிடங்களில் அமர்த்துவது மிக முக்கியம். ஏனென்றால் ஊழல் அதிகாரிகள் ஒரு அரசாங்கத்தில் முக்கிய இடம் பிடிப்பதற்கு துடிப்பார்கள். அவர்களை யாரை பிடிக்க வேண்டுமோ பிடிப்பார்கள். ஆகவே இந்த விஷயங்களில் எல்லாம் விஜய் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது என் பார்வை. விஜயனுடைய இந்த வெற்றி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி ஒரு கேள்வியை எழுப்புது. திமுகவினுடைய தோல்வி, முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலினுடைய தோல்வி ஒரு கேள்வியை எழுப்புது. ஒரு வாய்ப்பை தவற விட்டு விட்டதா அதிமுக பாஜக கூட்டணி என்பதும் ஒரு கேள்வியை எழுப்புது. விஜய் என்ன செய்ய போகிறார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கிற சூழலை, இது எல்லாவற்றிற்கும் விடை அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஜனத்தன் குரல் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்து